வணக்கம் ஆஸ்பிரண்ட் டிஎன் செட்டோடைய ஆன்சர் கீ இயர்ஸ் 2025 தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையரால் வெளியிடப்படும் மக்கள் தொகை எண்ணிக்கை தரவுகளாகும் டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து இந்த கொஸ்டின் நம்பர் 32 9/3/2025 ஷிஃப்ட் 1 நடந்த கொஸ்டின். ஸோ செட்டு கொடுத்த ஆன்சர் படி இவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பிரைமரி கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம வந்து கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டான ஆன்சர் ஏ தான். ஸோ செகண்டரி தான். ஏன் அப்படின்றதோடைய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வந்து கீழே போதும். உங்களுக்கு சப்போஸ் வீடியோ வந்துட்டு ஸ்பீடாக போனால் வந்துட்டு நீங்கள் ஸ்லோ பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பொறுத்த வரைக்கும் செகண்டரி ரிசர்ச், செகண்டரி டேட்டா, பிரைமரி டேட்டா அதுக்கான மீனிங் நமக்கு வந்துட்டு கரெக்டாக தெரியும். நமக்கு வந்துட்டு இது வந்துட்டு ஏன் அவங்க வந்து இந்த கொஸ்டினுக்கு தப்பாக கொடுத்தாங்கன்றது எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. ஸோ பிரைமரி டேட்டா அப்படின்றது என்னென்னா, நம்ம வந்துட்டு நேராக போயிட்டு ஒரு ஸ்க்ரூட்டினைசிங் ரிசர்ச் பண்ணி அந்த ஒரு அமைப்பால் வந்துட்டு நம்ம அந்த என்ன அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக போட்டு வந்து பிரைமரி டேட்டா. பட் ஆனால் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்போ இப்போ வீடு வீடாக போயிட்டு எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுவாகட்டும் இல்லைனா வந்துட்டு நம்ம வந்து ஒரு தொகுப்போ இல்லை பகுப்பாய்வோ பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மூலமாக வர்றது வந்துட்டு ஆனால் வந்து இவங்க செகண்டரி டேட்டா வந்துட்டு கரெக்டான ஆன்சர்ஸ் வந்து ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ வேறு ஒருத்தரால் நமக்கு வந்து எடுக்கப்படுது. நீங்கள் பிக்சர் பார்த்தீங்கன்னா வேறு ஒருத்தரால் ஒரு புக்ஸோ இல்லைனா வந்துட்டு ஒரு ரெஃபரன்ஸோ இல்லை தீசிஸோ இல்லை பிஹெச்டி தீசிஸோ அதுலேருந்து எடுக்கிற டேட்டாவை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறது செகண்டரி டேட்டா. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கரெக்டான ஆன்சர் வந்து செகண்டரி டேட்டா தான். பட் ஆனால் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் படி செகண்டரி டேட்டா தான். இவங்க வந்து ஆன்சரை பொறுத்த வரைக்கும் செட்டில் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ புள்ளி விவரங்களை 2ஆம் நிலை தரவுகளாக மாற்றுகிறது. அவை கணக்கெடுப்பு செயல்பாட்டின் போது சேகரிக்கும் முதல்நிலை தரவுகள் பெறப்பட்டவை. ஸோ ஒரு ஆய்வோடையே நீங்கள் ஒரு ஆய்வு செய்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்நிலை தரவுகள் வந்து நீங்கள் டேரெக்டாக போய் பீப்புள் கூட வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறது. ஸோ 2வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த முடிவு அந்த ஒரு முடிவு வந்துச்சுங்களா, அந்த அறிக்கையை வச்சு நீங்கள் வந்து பார்க்குறது தான் செகண்ட் டேட்டா. ஸோ மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையரால் வெளிப்படும் மக்கள் தொகை புள்ளி விவரங்கள் 2ஆம் நிலை அப்படின்றது தான் ஆன்சர். ஸோ வந்து செகண்ட் கொஷின், அதாவது 42 கொஷின் நம்பர் பார்த்தீங்கன்னா, மீன்களுடைய மரபணு அதாவது ஜெனட்டிக்ஸ் ஓகேவா, அந்த விரிம இழப்பிற்கு கீழ்காணும் எவ்வகை மனித நடவடிக்கை காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் மிகை சுரண்டல் அப்படின்றது. ஆனால் இவங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், குஞ்சு பொறிப்பாகவும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஹேட்சரிஸ்னு கொடுத்துருக்காங்க. இதோடைய எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். இது வந்து 9/3/2025 ஷிஃப்ட் 1 நடந்த ஜென்ரல் பேப்பர் 1 கொஸ்டின். ஸோ இந்த கேள்விக்கான மரபணு பன்முகத்தன்மை இழப்பிற்கு காரணம் வந்து மனித நடவடிக்கை பற்றி தான் ஓகேவா. ஸோ இது எப்படி ஹேட்சரிஸ் ஆகும்னு எனக்கு தெரியல. ஸோ ஹேட்சரிஸ் அப்படின்றது குஞ்சு பொறிக்கிறது. ஸோ அதுக்கு இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹியூமன் அப்படின்ற ஒரு வேர்டை வந்து நல்லா வந்து உங்களுக்கு வெளிப்படையாக கேட்டிருக்காங்க. ஏன் வந்து ஹேட்சரிஸ் தப்புன்ற எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கீழே இருக்குது. ஸோ டிஆர்பி வந்து குவாலிட்டியாக கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக எடுத்தாங்க. ஆக்சுவலாக மாடரேட்டாக எடுத்தாங்க. இங்கிலீஷ் ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டஃப் இருந்தது. மற்றபடி எல்லாமே நல்லா வந்து குவாலிட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ்லாம் எடுத்திருந்தாங்க. பட் ஆனால் எப்படி 1 லட்சம் to 1.5 லட்சம் பேர் எழுதுகிற ஒரு இப்போ கொஷின் பேப்பர்ஸோடைய ஆன்சர்ஸ் கீ வந்து இவ்வளோ எரர் மிஸ்டேக்ஸாக விட்டுருக்காங்கன்னு தெரியல. சரி வாங்க வந்துட்டு என்ன நடக்கும்னு பார்க்கலாம். சரி இப்போதைக்கு இந்த ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்றது தான் ஆன்சர். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீனுடைய இருப்புகள் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதிகப்படியாக பிடிச்சிடுறாங்க. ஸோ வந்து இப்போ நம்ம அதிகப்படியாக எடுத்துகிட்டா அந்த மீனுடைய இந்த எப்படி சொல்கிற ஸ்பீஷியஸே வந்து நமக்கு வந்து அந்த இதில் கம்மியாக இருக்கும் அப்படின்றது தான் வந்துட்டு ஒரு எப்படி ஸ்டைட் லாஜிக்கலாக வந்து இதான் ஆன்சர் நமக்கு வரும். ஸோ ஒரு இனப்பெருக்கம் வந்து கம்மியாகுது. இப்போ வந்து நீங்கள் வந்து யாரா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ ப்ரான்ஸ் இல்லை வஞ்சர மீன் சம்திங் ஏதோ ஒன்று பிடிக்கிறீங்க. அதை நம்ம கடலில் பிடிக்க முடியாது. ஸோ வந்து கடலில் ஏதோ ஒரு மீன் வகை பிடிக்கிறீங்க. அப்போ மீன் வகை பிடிக்கும் போது அந்த மீன் வகையை மொத்தமும் நீங்கள் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா வந்து அப்போ அந்த இடத்துல ஸ்பீசிஸோட குறைபாடு இருக்கும். ஸோ அதனால் ஸோ பொல்யூஷன் அப்படின்றது வந்து இதுவுமே ஒன் ஆஃப் த ரீசன் தான். பட் அதான் செகண்டரி ரீசன்ஸ் இருக்கும். ஸோ வந்து இது அவ்வளோ டேரக்டடான ஒரு ரீசன் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஹைட்ரோ பவர்னால் உங்களுக்கே தெரியும். நீர்லேருந்து நமக்கு வந்து தண்ணி, அந்த நீர் தண்ணியிலேருந்து நமக்கு வாட்டர்லேருந்துட்டு வந்து நமக்கு எலக்ட்ரானிக்கல்ஸ் எடுக்கிறத வந்து கரண்ட் எடுக்கிறத வந்து உங்களுக்கு வந்து ஹைட்ரோ இதுன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ மிகைச்சுரண்டல் அப்படின்றதான் கரெக்டாக ஆன்சர். கிட்டத்தட்ட எல்லா மரங்களை வெட்டி குறைஞ்சி அது வந்துட்டு எது பார்த்தீங்க அதே ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சர் பி எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஆக்சுவலிஸ் இல்லை, செட்டில் கொடுத்த ஆன்சர் தப்புங்க. ஓகேங்களா. கொஷின் நம்பர் 21 ஜென்ரல் பேப்பரில் 1ல் 9/3/2025 ஷிஃப்ட் 2 நடந்தது. அவங்க ஆன்சர் டீன் செட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு வென் டயக்ராம் உடைய படம் ஓகேங்களா. வென் வரைபடத்தை வந்து நாய், விலங்கு, செல்லப்பிராணிகள் அப்படின்ட்டு சூஸ் த கரெக்ட் வென் டயக்ராம்னு கேட்டிருக்காங்க. ஸோ டாக்கா, அனிமலாக, பெட்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட்டில் வந்து டி கொடுத்துருக்காங்க. நம்ம இதை வந்து சால்வ் பண்ண பார்த்ததில் வந்து கரெக்ட் ஆன்சர் வந்து சி தாங்க. ஸோ இது என்ன எனக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயும் வந்துட்டு 8, 9 ஓகேங்க, 6 கூட ஓகேங்க. இந்த 7th அண்ட் மார்னிங் ஷிஃப்ட் எழுதினாங்க பார்த்தீங்களா, அவங்க நிஜமாவே பாவம். ஏன்னா மார்னிங் ஷிஃப்ட்டோடைய ஆன்சர்ஸு ஈவினிங் ஷிஃப்ட்டோடைய ஆன்சர்ஸ் அப்பப்போ ஒரு கீ விடுறாங்க. ரெண்டுமே மாற்றி கொடுத்ததுனால ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருப்பாங்க. ஸோ இந்த கேள்வியோட வெண்படத்தை பொறுத்த வரைக்கும்
நீங்க வந்து இது வந்துட்டு நமக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியாது. நீங்க வந்துட்டு வென் டயகிராம் போட்டு நீங்க வந்துட்டு சால்வ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். சி தான் ஆன்சரும் இருக்கும். ஸோ வந்து செட்டு வந்து என்ன ரெஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா டி தான் ஆன்சர் குடுத்துருக்காங்க. நீங்க சால்வ் கூட பண்ணி பாருங்க. இல்ல நான் ஒரு வீடியோல உங்களுக்கு வந்து சால்வ் கூட பண்ணி வீடியோ போடுறேன். ஆன்சர் டி தாங்க இதுக்கு கரெக்ட்டு. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இவங்க தப்பு கரெக்டுன்றத விட, இவங்க இவ்ளோ சீக்கிரமே விட்டதே வந்துட்டு ஒரு நமக்கு வந்துட்டு ஒரு ஆச்சரியமான விஷயம் தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதே தாங்க. இது வந்துட்டு ஒரு ஏஜ் கொஷின்ஸ் இப்போ ரீசனிங் மாதிரி தாங்க. இதுவுமே வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் கொஷின். ஸோ இது வந்து 25 கொஷின் நம்பர் ஜெனரல் பேப்பர் 1 ஷிஃப்ட் 2ல 9/3/2025 அது. PQ ஆகியோர் சகோதரர்கள், RS ஆகியோர் சகோதரிகள், Pயின் மகன் Sயின் சகோதரர் எனில் Q என்பவருக்கு ஆர்க்கு என்ன உறவு அப்படின்றது தான். ஸோ P and Q are brothers, R and S are sisters, son of P is brother of S. How is Q related to R? இதாங்க கொஷின். இதுக்கு வந்து ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, A வந்து அப்பா, B வந்து பிரதர் சகோதரர், C வந்து பெரியப்பா இல்லை சித்தப்பா, D வந்து தாத்தா. இந்த கேள்விக்கு செட்டில் என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னா அப்பா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கரெக்டான ஆன்சர் நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்துட்டு சி தான் ஆன்சருங்க. ஒரு விளக்கம் பாருங்கள். பியின் மகன் வந்துட்டு சகோதரர், எஸ்ஸுக்கு வந்து சகோதரர் அப்படின்னா பியின் மகனும் எஸ்ஸும் சகோதரர்கள். ஸோ பிஎன் எஸ் யாருன்னா சகோதரர்கள். ஸோ வந்துட்டு சகோதர சகோதரிகளாக பியின் மகன் ஆரின் சகோதரர். பி வந்துட்டு ஆருடைய சகோதரர். ஏனெனில் ஆரும் எஸ்ஸும் சகோதரிகளாகுவாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து நீங்கள் இப்படி போடுறத விட இப்போ நான் இது எப்படி சால்வ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் அம்மா அப்பா சித்தப்பா அது மாதிரி நம்மளுடைய ஃபேமிலி இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பேர் அந்த PQRS அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா ஃபில் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக வந்து நமக்கு வந்துட்டு மைண்ட்லேயே வந்து இந்த கால்குலேஷன் ரீசனிங் சம்ஸ்லாம் போட்டுடலாம். ஏஜாக இருந்தாலும் ரிலேஷன்ஷிப் வந்தோம் நீங்கள் இப்போ நம்ம ரிலேட்டிவ் சைட்லேயோ இல்லை நமக்கு வந்துட்டு மைண்டில் நிற்குதோ அதை வச்சு நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ ரீசனிங் பொறுத்த வரைக்கும் இதை நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தாலுமே ஆன்சர் வந்து சி தான். அவங்க எப்படி அப்பான்னு கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியல. தென் அது மட்டும் இல்லாமல் இந்த மேக்ஸ்லேயும் சரிங்க சில கொஷின்ஸ்லாம் தப்பு பண்ணியிருக்காங்க. இந்த கொஷின்ஸ் மட்டும் இல்லை, இன்னொரு கொஷின்ஸ் 2-3 கொஷின் தப்பாக போட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு நாளைக்கு வீடியோவில் போடுறேன். தென் வந்துட்டு ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு நமக்கு 100 கொஷின்ஸும் PDF கேட்டிருந்தீங்க, ரெடி ஆயிடுச்சு. அதுவுமே நாளைக்கு நான் வீடியோவில் போட்டுறேன். ஸோ அடுத்த கொஷின் ஜென்ரல் பேப்பர் 1ல் 8th அன்னைக்கு கேட்ட கொஷின்ஸ் ஷிஃப்ட் 1ல். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து ஏ, ஆனால் அவங்க கரெக்ட் ஆன்சர் வந்துட்டு டி, அவங்க ஏ கொடுத்துருக்காங்க. பின்வருவனவற்றில் எது ஒரு நல்ல கருதுகோளின் அளவுகள்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? குட் ஹைப்போதிசிஸ் எது கிரைட்டீரியாவோட குட் ஹைப்போதிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெத்தட் ஃபார் ரெக்கார்டிங் அண்ட் மெஷரிங் தாங்க ஆன்சர். பட் இவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்மொழியப்பட்ட பிரச்சனைக்கான தற்காலிக தீர்வு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன் வந்து முன்மொழியப்பட்ட தற்காலிகமான தீர்வு வந்து தவறு அப்படின்றதோடைய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கீழே இருக்கும். ஸோ இந்த கொஷின் நம்பர் 9 நீங்கள் போய் ஆன்சர் கீழே செக் பண்ணுறதுக்கு தான் செக் பண்ணிக்கோங்க. அதனால தான் நான் வந்துட்டு கொஷின் நம்பர் என்ன பேப்பரு என்ன ஆன்சரை வந்து என்ன செட்டு கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்கோம், என்ன டேட்டு ஷிஃப்ட் நோக்கி போட்டிருக்கேன். ஸோ டெனன்டிவ் சொல்யூஷன்ஸ் ஃபார் த ப்ரப்போஸ்டு ப்ராப்ளம் ஏன் வந்துட்டு இல்லை அப்படின்னா வந்துட்டு தப்புங்க. மெத்தட் ஆஃப் மெஷரிங்ஸ் தான் கரெக்டு. மெத்தட் ஆஃப் ஃபார் ரெக்கார்டிங் அண்ட் மெஷரிங்ஸ் தான் கரெக்டு. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கரெக்டான ஆன்சர்ஸ் எவ்வளோ நிறைய தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷனலாக இல்லை வந்து டெனன்டிவாக இல்லை ஏன் தப்பு அப்படின்றத வந்து நான் கீழேயே போட்டிருக்கேன். ஸோ வந்துட்டு எக்ஸ்ப்ளனேஷன்ஸில் பாருங்கள். நம்ம ஈஸியாக சொல்ல வேணும்னா ஒரு கருதுகோள் அப்படின்றது வந்து ஒரு பிரச்சனை தீர்க்கிறதுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு அனுமானம் மட்டும்தான் தவிர அந்த தரவில் வந்து எப்படி சேர்த்தோம் இல்லை வந்து அது அளவீடு என்ன அப்படின்றதுலாம் வந்துட்டு நமக்கு வந்து தேவையே இல்லை. ஓகேங்களா? ஸோ மெத்தட் ஃபார் ரெக்கார்டிங் அண்ட் மெஷரிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து என்னமோ அதான் போதும். ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஷின் ஜென்ரல் பேப்பர் 1ல் 8/3/2025 ஷிஃப்ட் 1ல் கொடுத்துருக்காங்க. செட்டோட ஆன்சர் டி, நம்மளுடைய ஆன்சர் சி. ஒரு தொழிலாளர்கள் ஊதியத்தின் அடிப்படையில் வகைப்படுத்துதல் டேஷ் வகைப்பாட்டின் ஒரு உதாரணமாகும். The workers of a factory may be classified according to wages is an example for dash classification. இது என்ன கிளாசிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க? ஜியாகிரபிக்கலாக, குரோனாலஜிக்கலாக, குவான்டிட்டிவாக, குவாலிட்டிவாக, அளவின் மூலமாக பண்பு சாரா. ஸோ இவங்க கொடுத்துருக்க ஆன்சர்ஸ் படி ஏன் பண்பு சாரா தப்பு, ஏன் குவாலிட்டேட்டிவ் தப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிட்டேட்டிவ் அப்படின்னா அதோட தரவுடைய பண்புகள் எந்த அடிப்படையில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிறம், ஒரு கலராகட்டும், இல்லை தரமாகட்டும், இல்லை மென்டாலிட்டி ஆகட்டும், இதுதான். ஸோ இதுக்கும் ஊதியத்துக்கும் நமக்கு வந்து எந்த ஒரு கனெக்ஷனுமே இல்லைங்க ஆக்சுவலாக. புரியுதுங்களா? ஸோ வந்து இந்த பண்பு சாரர் வகைப்பாடு இல்லை அப்படின்றது தான். ஸோ கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அளவு முறை குவான்டிடேட்டிவ்னு சொல்லுவாங்க. ஸோ அதோடைய மூலமாக தான் வந்துட்டு இது பண்ணுறோம். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து குவான்டிடேட்டிவில் வந்து உயரமோ ஒரு வெயிட்டு இல்லை ஊதியம் இது எல்லாமே ஊதியம்ன்ற வார்த்தையை அவங்க வந்துட்டு மென்ஷன் ஆகும். ஸோ ஜியாகிரபிக்கல் நமக்கு வந்து அந்த இடம், ஸோ இல்லை குரோனாலஜிக்கல் அப்படின்றது காலவரிசைப்படி. ஸோ இது ரெண்டுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் தெரியும். பண்பு சாரர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு கொஷின் ஜெனரல் பேப்பர் 1ல் கொஷின் நம்பர் 9. ஸோ இது வந்துட்டு முன்னாடியே பார்த்துட்டோம். ஸோ வந்து தெரியாமல் இதில் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ முன்மொழியப்பட்ட பிரச்சனைகள் தற்காலிக தீர்வு இல்லை
டென்டேட்டிவ் சொல்யூஷன்ஸ் வந்து இல்லை. சரி ஓகேங்களா. ஸோ இந்த கொஷின்ஸ் வந்துட்டு நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், மாற்றி தெரியாமல் போட்டேன். ஓகேங்களா. ஸோ நான் இப்போ சொல்ல 6, 7, 6, 8, 9லாம் ஓகேங்க. நீங்கள் பாருங்களேன், டீன் செட்டில் 6/3/2025 ஷிஃப்ட் 1ல் 5 கொஷின்ஸ் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. 12, 32, 39, 43, 44. மார்னிங்கில் ஒரு ஆன்சர், ஈவினிங்கில் ஒரு ஆன்சர். இது வந்து எப்படிங்க நம்ம வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஆஸ்பிரண்ட்ஸ்லாம் வந்து எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல நிஜமாவே. ஸோ இது கூட பரவாயில்லைங்க, 6th ஷிஃப்ட்டு கூட பரவாயில்ல. நமக்கு ஷிஃப்ட்டில் வந்துட்டு ஷிஃப்ட்டு 2ல் வந்துட்டு ஒரு 3 கொஷின்ஸ் வந்து எரர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் போய் ஆன்சர் கீ செக் பண்ணி பாருங்கள். 12க்கு பிக்கு கொடுத்துருக்காங்க, ஏ பி சி தான் கரெக்ட் ஆன்சர், சிஏன்னு போட்டிருக்காங்க, டிஎன் செட்டோடைய ஆன்சர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டு 2 இது எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா ஷிஃப்ட் 1 கூட செக் பண்ணுற மாதிரி ஆன்சர்ஸ் போட்டிருக்காங்க. ஏன்னா இந்த கொஷினுக்கு அங்கே ஆன்சர்ஸ் கரெக்டாக இருக்குது. ஷிஃப்ட் 1ல் வந்து கொஷின் ஷிஃப்ட் 2க்கு ஷிஃப்ட் 1 கரெக்டாக இருக்குது, ஷிஃப்ட் 1க்கு ஷிஃப்ட் 2 கரெக்டாக தப்பாக இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாமே இந்த மாதிரி கொலாப்ஸ்டாக போட்டிருக்காங்க. இது ரொம்ப ஃபஸ்ட்டுங்க. 7/3/2025 ஷிஃப்ட் 1 பேப்பர், அதாவது ஹிஸ்ட்ரி நடந்தது பார்த்தீங்களா, அன்றைக்கி நம்ம பேப்பர் 1 எழுதினாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் ரொம்ப பாவங்க. 7/3/2025 ஷிஃப்ட் 1 பேப்பர் ஜென்ரல் பேப்பரும் 7/3/2025 ஷிஃப்ட் ஜென்ரல் பேப்பரில் அவ்வளோ கொஷின்ஸ் எரருங்க. இதில் 10 கொஷின்ஸ் வந்து எரர் ஆயிருக்குங்க. 1, 6, 8, 12, 13, 21, 20, 33, 41, 42 இத்தனை கொஸ்டின்ஸ் எரர் ஆயிருக்குங்க. ஸோ இதே மாதிரி ஹிஸ்ட்ரி எழுதுனாங்க. ஸோ அன்றைக்கி மார்னிங். ஸோ அதே ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் எழுதியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அதில் 12 கொஸ்டின்ஸ் எரர் வச்சுருக்காங்க. இவங்க எப்படி வந்துட்டு இவ்வளோ கேர்லெஸ்ஸாக வந்துட்டு இவங்க ஏன் சீக்கிரமாக விட்டாங்கன்னு தெரியல. ஸோ நமக்கு பொறுத்த வரைக்குமே வந்துட்டு நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் எண்டில் தான், நம்மளே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம், மார்ச் எண்டில் தான் வந்து நமக்கு ஆன்சர் கீ விடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் 12 கொஷின்ஸ் எரர் போட்டிருக்காங்க இதில். ஸோ 7th அன்னைக்கு எழுதுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஜமாவே அவங்க எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் 2 ரெண்டுமே வந்துட்டு மாற்றி மாற்றி தாங்க செக் பண்ணியிருக்கோம். அதை நம்ம கரெக்டாக எழுதியிருந்தால் அதில் ஒரு 5 ஆன்சர் தாங்க கரெக்டாக இருக்கும் 7th பொறுத்த வரைக்கும். ஸோ வந்து டிஆர்பி வந்துட்டு நமக்கு குவாலிட்டி ஆஃப் பேப்பர்ஸ் இல்லை குவாலிட்டி ஆஃப் கொஷின்ஸ் வந்துட்டு நல்லா எடுத்திருந்தாங்க. பட் ஆனால் திஸ் இஸ் நாட் ஃபேர் நிஜமாவே. ஸோ உங்களுக்கு இது வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நான் நாளைக்கு ஹிஸ்ட்ரியோடைய 100 கொஷின்ஸுமே பார்ட் வந்து 25 கொஷின்ஸாக வந்து பிடிஎஃப் ரெடி பண்ணி உங்களுக்கு ஆன்சர்ஸ் போடுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து எனக்கு ஒருத்தர் கீழே வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்க, மேம் இந்த மாதிரி நீங்கள் வந்து நியூஸ் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எரர் வருது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து டிஆர்பியோட வேகன்சிஸ் பற்றி நமக்கு வந்து வீடியோ வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.